ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டரா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் 12ல இருக்க ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூரோட்ரோஃபின், அதாவது ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது வந்து பப்ளிக்ல அதிகமான டைம் ஏபிசிடி கன்வர்ஷன் ரியாக்ஷன்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ யூரோட்ரோஃபின் ரியாக்ஷன் இதுக்கு மெயினானது என்ன அப்படின்னா, ஸோ ஃபார்மால்டிஹைட் reacts with ammonia to form யூரோட்ரோஃபின். அதாவது ஃபார்மால்டிஹைடை நம்ம அம்மோனியாவோட ட்ரீட் பண்ணும்போது யூரோட்ரோஃபின் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அது எப்படின்றத போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபார்மால்டிஹைடு அப்படின்னா என்னது? HCHO அப்படின்ற காம்பவுண்டோட பேர் தான் ஃபார்மால்டிஹைடு. HCHO இதோட பேர் தான் ஃபார்மால்டிஹைடு. இதை நான் எதோட ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க? அம்மோனியாவோட சொல்றாங்க. 4NH3 கரெக்டா? ஸோ நான் இந்த ஃபார்மால்டிஹைடை அமோனியாவோட நான் ப்ரிப்பேர் பண்றேன். அதை வந்து நான் இங்க எக்ஸஸ் ஆஃப் அமோனியானால 4 போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க ஃபார்மால்டிஹைடுக்கு நான் 6 அமௌண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 6HCHO + 4NH3 சேர்றப்ப நம்மளுக்கு யூரோட்ரோஃபின் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூரோட்ரோஃபின்னா என்ன காம்பவுண்ட் அப்படின்னா, இங்க ஒரு C இங்க ஒரு H இருக்கா, அப்ப CH2வா? நான் CH2 அப்படின்னு அதை காமனா எழுதிட்டு அது மொத்தம் நம்ம எத்தனை டைம் எடுத்திருக்கோம்? 6 டைம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ CH2 கீழ 6 டைம்ஸ் போட்டுட்டு N இங்க எனக்குள்ள N வந்து எத்தனை டைம் இருக்கு? 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ N 4 போட்டுக்கிறேன். N 4ன்னு போட்டிருக்கேன். அப்ப பிளஸ் போட்டுட்டு இங்க எனக்குள்ள 4 3 சார் 12 அப்ப 12H இங்க இருக்கு, இங்க ஒரு 6O இருக்கு. அதாவது பர்ஃபெக்டான சிமெட்ரியில இருக்கா, அதனால H2Oன்னு நம்ம போட்டுக்கலாம். இங்க 6 இருக்கு, அங்க 12 இருக்குன்னா நம்ம காமனா 6 போட்டுக்கலாம். ஸோ CH2 பேசிக்ஸ் N4 + 6H2O. ஸோ H2O வெளில போயிடுச்சுன்னா இந்த காம்பவுண்டோட பேர் தான் ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமின். ஏன் வந்து ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமின் அப்படின்னு சொல்றோம்னா, CH2ன்ற காம்பவுண்டோட பேரு மெத்தின் இல்லையா? ஸோ நான் மீத் போட்டுக்கிறேன். மீத் இங்க போட்டுக்கிறேன். முன்னாடி வந்து 6 இருக்கனால ஹெக்ஸான்னு போட்டுக்கலாமா? இப்படி நம்ம சேர்த்து எழுதுறப்ப ஸோ ஹெக்ஸா. இப்படி வந்து இது வந்து செயினா இருக்கும். CH2 இப்படின்னு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து மெத்திலீன் அந்த ஈன் வந்து இது பண்றோம்ல, ஸோ அதை இப்படி நான் போட்டுக்கிறேன் மெத்திலீன். அதே மாதிரி 4 அமீன் இருக்கு. இந்த எண் இருக்குல்ல நைட்ரஜன், அதான் நம்ம அமீன் சொல்லுவோம். அதை நான் டெட்ரா அமீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அமீன் அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம எப்படி டிரா பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது அந்த காம்பவுண்டை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, CH2 இருக்கா, நம்மகிட்ட மொத்தம் 6 CH2 இருக்கு. ஸோ நான் CH2 இப்படி எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் CH2 அதே மாதிரி கீழே இங்க ஒரு CH2, இங்க ஒரு CH2, ரொம்ப பேஸ்ல ஒரு CH2. அதுக்கு அடுத்து அமீனை நான் எழுதிக்கிறேன். அமீனை இது எல்லாத்துக்கும் நடுவால மட்டும் எழுதிக்கணும். இங்க ஒரு அமீன், இங்க ஒரு அமீன், இங்க ஒரு அமீன், இங்க ஒரு அமீன். ஸோ நான் அதை எப்படி கனெக்ட் பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஸோ யா இருக்கிறத அமீனை எல்லாத்தோடையுமே கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. இந்த அமீனை எல்லாத்துக்கூடையுமே நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் தான் பார்த்துட்டீங்கன்னா யூரோட்ரோஃபின். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ பசங்களா.